ஃபர்ஸ்ட் பார்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டர்டே க்ளோசிங் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்ட்ராடேவோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ, இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து செட்டில்மென்ட் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம ஸ்பாட் வந்து நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டோம். ஸ்பாட் அப்படிங்கிறதோட நம்ம வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து குடுக்குறோம். ஸோ, எதனால அப்படின்னா, ஸோ நமக்கு ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் ஆப்ஷன் பிரீமியம் எதுக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குதோ, அந்த ஸ்ட்ரைக் தான் நம்ம வந்து ஏடிஎம்மா எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, ஏடிஎம் கால் ஆப்ஷன நம்ம வந்து கூட்டியும், ஏடிஎம் புட் ஆப்ஷன வந்து மைனஸ் பண்ணியும் நம்ம வந்து சப்போர்ட்டையும், ஏடிஎம் கால் ஆப்ஷன கூட்டியும் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸையும் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இதுக்கு மெயினா வந்து நம்ம ஸ்பாட்ட வந்து நம்ம பார்க்க போறது கிடையாது. ஏன்னா, ஸ்பாட் வந்து நமக்கு பை ஆர் செல்லோ வந்து நடக்க போறது கிடையாது. அதனால ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு இது. ஓகேங்களா? ஸோ, அதனால ஸ்பாட்ட வந்து நம்ம ஆஃப் பண்ணிப்போம். ஸோ, இந்த இடத்துல சிந்தெடிக் ஃபியூச்சர் தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம் பார்க்குறோம். இப்ப இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து நமக்கு எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். கோ டூ இண்டிகேட்டர். இண்டிகேட்டருக்குள்ள போனீங்கன்னா, ஸோ அதில இன்வைட் ஒன்லி இருக்கும். இன்வைட் ஒன்லில சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியரா புரியுதுங்களா? நான் நான் பேசுறது கிளியரா கேட்குதுங்களா? இண்டிகேட்டர்ஸ்குள்ள போனீங்கன்னா, இன்வைட் ஒன்லி இருக்கும். இன்வைட் ஒன்லில சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அத ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரன் டைம் எரர் வந்து காட்டும். அந்த ரன் டைம் எரர் எதனால வருது அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, இதில நீங்க வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து 08/04 கரண்ட் எக்ஸ்பைரி டேட்டு. அடுத்தது வந்து 23 ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,300 வந்து ஸ்ட்ரைக் பிரைஸா வந்து குடுத்துக்கோங்க. 24,300. எதனால அப்படின்னா, நமக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து குளோசிங் வந்து எந்த இடத்துல வந்து குளோஸ் ஆயிருக்கு? ப்ரீவியஸ் டே 23,000 சாரி 24,000 300. 24,300 இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி நமக்கு வந்து சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,288. அப்ப இத வந்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கா நம்ம வந்து எடுத்தோம்னா என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம்? 24,300. 24,300 நம்ம வந்து ஏடிஎம்மா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ செட்டிங்ஸ்ல வந்து 24,300 அப்படிங்கிறது ஏடிஎம் குடுத்துக்கோங்க. கரண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து குடுத்துக்கோங்க. கரண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து என்ன டேட்ல வந்து க்ளோஸ் ஆகுது? 2026 4. 08 அதாவது ஆகஸ்ட் 08. அடுத்து வந்து எக்ஸ்பைரி டேட் கம்மிங் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 04. ஸோ அப்போ 04 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து நெறைய ஃபார்ம் ஆகும். இதில வந்து ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டரைஸ் பண்ணணும். ஸோ அது என்னென்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்றேன். ஓகேவா? மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டைல்ல இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ், இன்புட் லெவல்ஸு. இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 920 நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷனு, ஸோ R0, S0 இது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த லெவல்ஸ் எல்லாம் எத பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பேசிக்ஸ்ல வந்து ரொம்ப அட்வான்ஸா இருந்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு கிரியேட் ஆகுது? 24,300. 24,288 சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவல். புரியுதுங்களா? 300 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் பிரைஸ். Nearby issues. சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது 24,288. அப்போ 288 அப்படின்னா இதோட நியர்பை ஸ்ட்ரைக் தான் நமக்கு வந்து
ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,300 அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கரெக்டா? இப்போ நம்ம மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எஃப்&ஓ பண்றோமா? இல்ல ஃபியூச்சர் ட்ரேட் பண்றோமா? இல்லாட்டி எஃப்&ஓ பண்றோமா நம்ம? ஆப்ஷன் பையிங் பண்றோமா? ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் பையிங். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்றவங்களுக்கு ஒரு லாஜிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுல மெயினா நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர். இன்னொன்னு வந்து இதுல வந்து நம்ம ஏன் பர்ட்டிகுலரா ஆப்ஷன் பையிங் பண்றவங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம எதனால வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பேசிக் கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸ் 1, சப்போர்ட் 1 இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்த்துரலாம். ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றது யாரு? செல்லர். செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அப்ப கான்ட்ராக்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது செல்லர் அப்படின்னும்போது, இந்த இடத்துல வந்து பையர்ஸ்க்கு அப்படிங்கிறது வேலையே கிடையாது. ஓகேவா? பையர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் நம்ம வந்து வாங்குறோமே தவிர, பட் இதுல வந்து எந்த ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது? மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இல்ல மார்க்கெட் மேல தான் போகும். மார்க்கெட் கீழ தான் வரும். அப்படிங்கிற எந்த ஒரு விதமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டும் வந்து கிடையாது. ஓகேவா? இதுல வந்து கொஞ்சம் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்றேன். ஒரு பேசிக்கா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ, அது புரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது, நம்ம எத எத வந்து பார்க்கணும் அப்படின்னா, 1 இந்த S1 சிந்தட்டிக் ஃபியூச்சர் R1 ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ பேஸ் பண்ணி பார்க்கிறத விட, இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் R1, S1 தான் பார்க்கணும். ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். ஸோ இங்க ஸ்பாட்ட பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்லயும் நமக்கு வந்து இருக்குது. பிளஸ் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரும் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான் நம்மளுது பேசிக். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னா, ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட். ஏடிஎம் கால் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கிறோம்? 24,300. 300 24,300 நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன் 24,300 நம்ம எடுத்தோம்? நியரஸ்ட் ஸ்ட்ரைக்குங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு. சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து 24,300. அப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பிளைண்டா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். 24,300 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? 24,300 ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ இதோட கால் ஆப்ஷன் சிந்தட்டிக் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஏடிஎம் கால் மைனஸ் ஏடிஎம் புட். ஓகேவா? அப்போ ஏடிஎம் கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்கு? புட் ஆப்ஷன் அப்புறமா ஏடிஎம் புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 24,300 கால். இது வந்து நீங்க என்எஸ்சியில் வந்து நீங்க வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸு எக்ஸ்பைரி டேட்டு 14th ஆகஸ்ட்டு கரண்ட் வீக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து காட்டும். இந்த இடத்துல காட்டுதுங்களா?
கால் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குது? புட் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குது? கால் ஆப்ஷன் 115ங்க. 115.50. புட் ஆப்ஷன் தான். கால் ஆப்ஷன் வந்து 104, புட் ஆப்ஷன் வந்து 115க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குதுங்களா? ஆமாங்க சார். ஓகே, இதே லெவல் தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும் பாருங்க. கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் 104ம் புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸும் 115ம் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் வந்து இல்லை. நம்ம டைரெக்டாக இங்கேயே வந்து டேபிள்லேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது கரண்ட் எல்டிபி, அதாவது இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா அது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா 24,300 கால் ஆப்ஷன் 300 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? 104 ரூபா இருக்குதுங்களா கால் ஆப்ஷன். அப்போ புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? 115. 115. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் -11. 104 மைனஸ் 115 111 ரூபாய் மைனஸ் இருக்குங்களா? ஆமாம். சரி, 11 ரூபாய் மைனஸில் இருக்கு. ஸோ இப்போ இந்த மைனஸ் 11 ரூபாவை என்ன பண்ணுங்க, இதோட மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது ஆன்சரு? 24,288. 289. 289 வருதுங்களா? இங்கே எவ்வளோ இருக்கு? 288 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்வச்சம் எல்லாமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது, கால் ஆப்ஷனோட புட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சராக யூஸ் பண்ணுறது. இது நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிந்தட்டிக் ஃபியூச்சர் தெரியுதுங்களா? இங்கே தெரியுதுங்களா? எஸ் சார். ஸோ இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. நம்ம பொதுவாக வந்து இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி வந்து பண்ணுறோமா இல்லை ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்கிறோமா? ஃபியூச்சர் பேஸ். ஃபியூச்சர் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இதுவே மந்த்லி கான்ட்ராக்ட்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் வீக்லி அப்படின்னு சொல்லும்போது வீக்லி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். அப்போ வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அப்போ அதை எது பேஸ் பண்ணி பண்ணுறோம்? ஸ்பாட்டை பேஸ் பண்ணியா இல்லாட்டி ஆப்ஷன்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறோமா? ஸ்பாட் பேஸ் சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஆப்ஷன்ஸும் கிடையாது, ஸ்பாட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபியூச்சர், வீக்லி ஃபியூச்சர். ஓகேவா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால ஸ்பாட்டை வந்து நம்ம டைரெக்டாக பையோ செல்லோ வந்து பண்ண முடியாது. அந்த ஸ்பாட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியராக நான் போன செஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்பாட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது? டாப் 50 கம்பெனியோட டாப் வெயிட்டேஜ். வெயிட்டேஜை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அப்போ இந்த 50 கம்பெனியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மொமெண்டம் நடக்குது. இப்போ இண்டெக்ஸை நம்ம வந்து பை பண்ணுறதுனால பை பண்ண முடியுமா? நோ சார். இண்டெக்ஸ் வந்து நம்ம பை பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம எதை வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும்? சிந்தட்டிக் ஃபியூச்சர். இல்லை, சிந்தட்டிக் ஃபியூச்சரே நம்ம வாங்க விற்க முடியாது. இப்போ ஸ்பாட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து மேலேயோ கீழேயோ வந்து போகுதோ அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா ஆப்ஷன்ஸ் டாப் 50 கம்பெனியோட இந்த 50 கம்பெனிஸோட ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் மொமெண்டம் வந்து கொடுக்குது.
புரியுதுங்களா? இந்த 50 கம்பெனி இருக்கு இல்லைங்களா? இந்த 50 கம்பெனிஸோட ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு வந்து எதுல மொமெண்டம் வந்து குடுக்குது? நிப்டி ஸ்பாட்ல. நிஃப்டி ஸ்பாட்ல குடுக்குது. இத வந்து முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 50 ஸ்டாக்ஸோட மொமெண்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது? இண்டெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் எதார்த்தம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது இந்த இடத்துல 24,300 கால் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. புட் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி 24,400ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா பில்ட் ஆயிருக்கு. அது 24,200 புட் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா பில்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ரீமியம் டிகே இருக்குது. நமக்கு ப்ரீமியம் டிகே வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகவும் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ரீமியம் டிகே அட்வான்டேஜாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் டிகே மட்டும்தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டட் ரிஸ்க்கும் வந்து இருக்குது. அதுவே பையர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து லிமிட்டட் ரிஸ்க்கும் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டும் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போ லிமிட்டட் ரிஸ்க் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? லிமிட்டட் ரிஸ்க் அண்ட் அன்லிமிட்டட் ரிஸ்க்கு லிமிட்டட் ப்ராஃபிட் ஃபார் செல்லர்ஸ்க்கும் பையர்ஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டும் லிமிட்டட் ரிஸ்க் அப்படிங்கிறதும் எதை பேஸ் பண்ணி இருக்கு இந்த இடத்துல? போன வாரம் கிளாஸ் எல்லாம் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணீங்க? இப்போ ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும்னா ஒருத்தன் என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணும். ஒருத்தன் லாஸ் பண்ணணும், ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷலி எஸ்பி வேலன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் பண்ணும். ஓகேவா? இப்போ வேலன் லாஸ் பண்ண மட்டும்தான் சதீஷ் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆஸ் ஏ ஆப்ஷன் செல்லர் நீங்கள் வேலன் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து சதீஷ் ஆப்ஷன் பையராக இருக்கிறேன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் லாஸ் பண்ணணும், அப்போ தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ நான் லாஸ் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதுதான் லாஜிக். இப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இதுதான் லாஜிக். ஓகே சார். புரியுதுங்களா? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் லாஸ் பண்ணணும், லாஸ்ட் ப்ராஃபிட். ஆமாம். கரெக்ட். ஒருத்தரோட லாஸ் தானே இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போகுது. ஆமாங்க சார். இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாமா? ஓகே சார். இப்போ ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸில் இதில் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆனால் ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ண முடியுமா முடியாதுங்களா? ஈவன் நீங்கள் வந்து ஃபியூச்சரையும் வந்து பை பண்ணலாம், பட் ஃபியூச்சர் வந்து செல்லும் பண்ணலாம், பட் அது செகண்டரி. பட் இந்த இடத்துல ஸ்பாட்டை வந்து பை பண்ண முடியுமா? முடியும் சார். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பை பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சியை பை பண்ணலாம். ஆனால் இதே சினாரியோ நிஃப்டி எடுத்துக்கோங்க. நிஃப்டி ஸ்பாட்டை நீங்கள் வந்து பை பண்ண முடியுமா? முடியாது சார். பட் மாறா நீங்கள் வந்து எதை பை பண்ண முடியும்? ஃபியூச்சர் தான் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சரை வந்து பை பண்ணலாம். கரெக்டா? ஃபியூச்சரை வந்து பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சரை பற்றி பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து பேசிடுறேன்.
அப்புறமா நம்ம வந்து ஏன்னா இதை பற்றி பேசிட்டோம்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து பையரும் இருப்பாங்க, அதே மாதிரி செல்லரும் வந்து இருப்பாங்க. கரெக்டா? Yes, இந்த sir. இடத்துல வந்து செல் பண்ணுறவங்க கீழே வரும்போது பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து மேலே போச்சுனாக்க பை பண்ணிவிட்டு மேலே போகும்போது இது வந்து செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. கரெக்டா? 2 விதமான ட்ரேட் வந்து நடக்கும். ஒன்று பை பண்ணியும் வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து செல் பண்ணியும் பை பண்ணுங்க. பை பண்ண முடியும். இது வந்து லாங் டேர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியும் பையிங் பொசிஷன். பட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே சார். இப்போ இதில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து மேலே போச்சுனாலும் பை பண்ணலாம், மேலேருந்து கீழே வரும்போதும் சேல் பண்ணுறேன். செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். 2 டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே மட்டும்தான் செல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் லாங் பொசிஷன் வந்து பை பண்ணிவிட்டு எத்தனை நாளைக்கு வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது. பட் இதுவே ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மந்தோட கான்ட்ராக்ட் வந்து வாங்குறீங்களோ எவ்ரி 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மந்த்து கான்ட்ராக்ட் வாங்குறீங்களோ அந்த மந்த்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸை என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே போச்சுன்னா அந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள அது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு லாஸையும், இல்லை அதுவே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மேலே வந்து செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த செல் பண்ண ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செல் பண்ணி அது ஃப்யூச்சரில் வந்து இருக்கும். செல் பண்ணி லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும். இது வந்து ஃப்யூச்சர். இதுவே ஆப்ஷனும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஏன் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஃப்யூச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நிஃப்டி ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டி ஸ்பாட்டை வாங்க முடியாது. ஆனால் பேங்க் நிஃப்டி இது ஃபியூச்சர் ஒரு ஸ்டாக் நம்ம வந்து வாங்கி வந்து ஹோல்ட் பண்ண முடியும். பட் நிஃப்டியை வந்து ஸ்பாட்டை வந்து வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரை வந்து வாங்கி வைக்க முடியும். ஓகேவா? ஆகஸ்ட் ஃப்யூச்சர், செப்டம்பரு, அக்டோபர் இந்த 3 மாதம் எவ்ரி 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அது ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். F&O ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த 3 மந்த்ஸ் அந்த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து 3 மாதத்துக்கான ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 3 மாதம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எவ்ரி வீக்கு எப்போ க்ளோஸ் ஆகும்? அது இந்த டியூஸ்டே எப்போ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா அல்லது தேர்ட் வீக்கா? லாஸ்ட் வீக். அந்த அந்த மாசத்தோட கடைசி வாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாசத்தோட கடைசி வாரம். மாசத்துக்கு எத்தனை வாரம் இருக்கு? 4 வாரம் வரும். 4 வாரம் இருக்கும். சில டைம் 5 வாரமும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த கடைசி வாரம் டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும். புரியுதுங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கே என்ன கான்செப்ட் இந்த என்ன எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம் 25th. அப்போ 25th அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த 25th என்ன வாரம் வருது? கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை வருது. போன வாரம்
28 28 இருந்ததுங்களா போன மாதம்? போன மாதம். போன மாதம் வந்து 28 இருந்தது. அதுக்கு முன்னாடி மாதம்? 30ஆம் தேதி இருந்துச்சு. எப்போவுமே என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை, அது நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, மிட் கேப் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, அடுத்து ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிறது என்னைக்கு? அந்த மாதம் கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இதுவே நீங்கள் சென்செக்ஸு இல்லை பேங்க் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அந்த மாதத்தோட கடைசி வாரம் வியாழக்கிழமை தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? எப்போ ஓகே. எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறது. இது மந்த்லி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர். அப்போது இதில் என்எஸ்சியில் அண்டு பிஎஸ்சிலும் ரெண்டுத்துலையும் சேர்த்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்எஸ்சிக்கு ஒரு வாரமோ பிஎஸ்சிக்கு ஒரு வாரமோ வந்து கொடுப்பான். அப்போ என்எஸ்சியோட எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது என்ன கிழமை வருது? செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை வருது. அப்போ பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்குறான். என்எஸ்சியில் வந்து நிஃப்டிக்கும் பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்குறான். அப்போ என்எஸ்சியில் வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மந்த்லி எக்ஸ்பைரி எல்லா ஸ்கிரிப்டும் எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை கடைசி வாரம் வரும். நான் இங்கே பேசுகிறது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. புரியுதுங்களா? வீக்லிக்கும் மந்த்லிக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஓகே சார். அப்போது வீக்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த எவ்ரி வீக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நிஃப்டி அப்படிங்கிறது எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்கும் ஒரு வாரம். இதுவே வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். புரியுதுங்களா? அது மந்த்லி எக்ஸ்பைரியும் அன்றைக்கி தான் க்ளோஸ் ஆகும், வீக்லி எக்ஸ்பைரியும் ஒரு வாரமும் அன்றைக்கி தான் வந்து க்ளோஸ் ஆகும். எக்ஸாம்பிள், இந்த வாரம் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன இது வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது? என்எஸ்சி கான்ட்ராக்ட் நிஃப்டி எக்ஸ்பைரி 4th. அடுத்து அதுவே வந்து நீங்கள் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ க்ளோஸ் ஆகும்? 6 கரெக்டுங்களா? 6th. அப்போது நிஃப்டி அப்படிங்கிறது என்எஸ்சி அப்படிங்கிறது வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறது எந்த செக்மெண்ட்டில் இருக்குது? நிஃப்டியில் வந்து இருக்குது. அப்போ நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா 4th டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் ஆகும். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்செக்ஸில் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்போ ஒரு வாரமும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆகும். இதுவே மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதத்தோட கடைசி வாரம் என்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்எஸ்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையும், பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வியாழக்கிழமையும் எக்ஸ்பைரி ஆகும். அப்போ பிஎஸ்சியில் வந்து என்னென்ன இருக்குது? பேங்க் எக்ஸும் சென்செக்ஸும் வந்து இருக்குது. கரெக்டாக? அதுவே நிஃப்டி என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது 4மே வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகும்? செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? இந்த எக்ஸ்பைரி கான்செப்டெல்லாம். மந்த்லி எக்ஸ்பைரி, ஃபியூச்சர் எப்போ க்ளோஸ் ஆகும்? மந்த்லி எக்ஸ்பைரியில் க்ளோஸ் ஆகும். வீக்லி கான்ட்ராக்ட் எவ்ரி வீக் வந்து டியூஸ்டே என்எஸ்சி வந்து க்ளோஸ் ஆகும். அதுவே பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே சார். ஓகே. ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு மாதமும் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அந்த மாதத்தோட கடைசி வாரம் என்எஸ்சி அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும், பிஎஸ்சி அப்படின்னா வியாழக்கிழமையும் வந்து க்ளோசிங் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்பாட் அப்படிங்கிறது ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி க்ளோஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மாதிரி க்ளோஸ் ஆகும். ஏன் இது வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மாதிரி க்ளோஸ் ஆகணும்? அன்டில் வந்து நமக்கு ஸ்பாட்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்பாட்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் அது வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ தானே நமக்கு வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும்.
பட் ஆமா. அது வரைக்கும் ஸ்பாட்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னா அது எதனால் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க ஸ்பாட் அப்படிங்கிறது எந்த இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிருக்கு 24,383. 24,383. ஓகேவா, இது வந்து ஸ்பாட்டு. ஃபியூச்சர் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் 24,452. இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபியூச்சரு, இது வந்து ஸ்பாட்டு. Spot. அப்போ ஸ்பாட் அதிகமாக இருக்கா ஃபியூச்சர் அதிகமாக இருக்கா? Future. ஃபியூச்சர். அப்போ ஏன் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல? எதனால அதிகமாக இருக்கணும்? நமக்கு எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து எப்படி க்ளோஸ் ஆகும்? Spot equal to future. ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஏன் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மாதிரி க்ளோஸ் ஆகுது? ஆனால் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்பாட்டோட ஃபியூச்சர் வந்து ஏன் அதிகமாக இருக்குது? அது பிரீமியம் இருக்குனால. டைம் வேல்யூ. என்ன ரீசனாக இருக்கும்? டைம் வேல்யூ ஓகே, அது அக்செப்டபிள் தான். பட் டைம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது எவ்வளோ டீகே ஆகுது, எவ்வளோ வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸும் ஆகும், ஒரு சில டைம் வந்து டீகேவும் ஆகும். பட் ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வேணும்ல. ஏன் நமக்கு வந்து ஸ்பாட்டோட ஃபியூச்சர் வந்து அதிகமாக இருக்குது, பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியுது? தெரியலங்க ப்ரோ. கால் ஆப்ஷன் மைனஸ். வெரி சிம்பிள் தான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ரீமியம் டிகே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அங்கேயும் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்குது? 24,383. 383. இது நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம்? ATM. ஏடிஎம் அதான் நியர்பை ஸ்ட்ரைக்கு 24,400. 24,400 எடுத்துக்கலாமா? ஏடிஎம்மா நியர்பை ஸ்ட்ரைக்கா? ஆமாம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கான்? 24,452. 24,452. 24,452 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, கரெக்டுங்களா? இப்போ வந்து நான் இதுவே வந்து மந்த்லி கான்ட்ராக்ட், இது வந்து மந்த்லி ஃபியூச்சர் தானே இது? ஆமாங்க. 25th. ஓகேவா. இப்போ இதுவே வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்பைரி டேட்டு மந்த்லி ஃபியூச்சர் 25th ஆகஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,400 நியர்பை ஸ்ட்ரைக் வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 295, 244. எவ்வளோ வருது டிஃப்ரென்ஸு? 51 வருது. 54 rupees. 51. புரியுதுங்களா? எவ்வளோ? Sorry, 51. 51 rupees வந்து டிஃப்ரென்ஸ் வருதுங்களா? ஏடிஎம் 24,400 கால். நம்ம ஆக்சுவலி ஸ்பாட் க்ளோசிங் வந்து 24,383. நியரஸ்ட் ஸ்ட்ரைக்காக வந்து நம்ம எதை எடுத்துருக்குறோம்? 400. அப்போ 400 காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது? 51. இந்த 51 இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸோட. எவ்வளோ வருது? 24,451. இதுதான் மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. மந்த்லி ஃபியூச்சர் எவ்வளோ இருக்கு? இங்கே காட்டுறேன் பாருங்க. 24,452. 24,000 தெரியுதுங்களா? ஃபியூச்சர் ப்ரைஸு தெரியுது.
புரியுதுங்களா ப்ரோ? நான் சொல்றது எக்ஸ்பிளனேஷன் கிளியரா புரியுதுங்களா? புரியுது. இப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது? ஏன்னா அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்போது அப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும்ல. அப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் வந்து 0 ஆகுது. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி Okay. எக்ஸ்பைரி ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் என்ன ஆயிடும்? சப்போஸ் Zero. எக்ஸாம்பிள் 24,400ல ஸ்பாட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஏடிஎம் காலும் ஏடிஎம் புட்டும் என்ன ஆகி போகும்? 0 ஆயிடும். ரெண்டுமே 0. கால் ஆப்ஷனும் 0 ஆயிடும், புட் ஆப்ஷனும் 0 ஆயிடும். அப்போ அங்கே டிஃபரன்ஸ்ன்றது ஒன்று இருக்குமா? டிஃபரன்ஸ் அது 0 ஆயிடும். 0 ஆயிடும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது பட் இந்த இடத்துல 24,400 கால் அண்ட் புட்டுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்கு? 52 51. 51 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏன் அந்த ஆமா. டிஃபரன்ஸ் இருக்கணும்? கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் 51 ருபீஸ் அதிகமாக இருக்கு. அப்போ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு 24,400ல க்ளோஸ் ஆச்சுன்னா இது ரெண்டுமே வந்து 0 தானே ஆகும். ஆமாங்க. அப்போ இவன் 244 ரூபாய் இருந்தான்னா இவன் 244 ரூபாய் தான் கால் ஆப்ஷனும் இருக்கணும். ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். கரெக்ட் 0. தானே? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சு. அப்போ ஏன் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா எப்பவுமே கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும், புட் ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கால் ப்ரீமியம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் வர்ற டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அப்போது நம்ம காலுக்கும் புட்டுக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் 24,400 கால் ஆப்ஷன் 295ம் 24,400 மந்த்லி புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 51. அந்த 51 ருபீஸை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிங்கன்னா 24,400ஓட ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இப்போ மந்த்லி ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது? 24,452. இப்போ இங்கேயும் வந்து செட்டில்மெண்ட்டில் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃபியூச்சர் ஆகஸ்ட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம்? 24,452. அப்போ இங்கே ஃபியூச்சர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி டிரைவ் ஆகுது? ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் டிரைவ் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு மண்ணும் கிடையாது. ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு மண்ணும் கிடையாது. அப்போ எதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறது டிரைவ் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம். ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன? கால் மைனஸ் புட். ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது தான் டைம் வேல்யூ. ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏடிஎம் காலும் ஏடிஎம் புட் அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஏடிஎம் கால் ஆப்ஷன் மேக்ஸிமம் என்ன ஆகும்? எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 0 ஆயிடும். அப்போ அந்த 0 ஆகுற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற இது வந்து என்ன? டைம் வேல்யூ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகே ஆகும். பட் அன்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்லைட்டாக பேஸ்ட் ஆன் அந்த இது நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கை பேஸ் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இது வந்து ஒரு யூக வணிகம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு யூக வணிகம், கெஸ்ஸிங் மார்க்கெட்டு. ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? இட் மேபி போகலாம், இதில் அது கீழே வரலாம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர். அப்போ ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? ஒரு யூகம், யூகிக்கிறோம். இட் மேபி மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு யூகிச்சு நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனையோ அல்லது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனையோ வாங்கிறது தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அதுவே ஃபியூச்சர் ஸ்பாட்டை வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மந்த்லி கான்ட்ராக்டோ அல்லது அதுக்கு அடுத்த மாதம் கான்ட்ராக்டோ அல்லது அதுக்கு அடுத்த மாதம் கான்ட்ராக்டோ எவ்ரி 3 மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இங்கே ரெடியாக இருக்கும் நீங்கள் பை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபியூச்சரை வந்து பை பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ. இங்கே ஃபியூச்சரை வந்து நீங்கள் பையோ அல்லது செல்லோ வந்து பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் வாங்குறதுக்கு ஒரு மார்ஜின் தேவைப்படும். அது வந்து 1.5 lakhs வந்து தேவைப்படும் உங்களுக்கு ஃபியூச்சர் வாங்குறதுக்கு. அதுவே உங்ககிட்ட இவ்வளோ மார்ஜின் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா?
தெளிவாக ஓகே புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் முடியாது. ஆம், ஏன்னா அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் டைம் ரொம்ப எடுத்துக்கும். புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல புரியல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இதில் கிளியராக புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ப்ரோ. அப்போ மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஃபியூச்சர், அப்போ ஃபியூச்சரில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குங்களா இல்லையா? ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஃபியூச்சரில் வந்து டைம் வேல்யூ இல்லை, நம்ம ஃபியூச்சர் வாங்கினோம்னா சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்டுக்காது கட்டுற விஷயம்லாம் நானே பார்த்துருக்கேன், நானே நம்பிட்டேன். ஆனால் இப்போ இங்கே பை கால்குலேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுங்களா எப்படி ஃபியூச்சர் அப்படிங்கிறது டிரைவ் ஆகுது, எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்படி க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஏடிஎம் காலுக்கும் ஏடிஎம் புட்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ ஃபியூச்சர் ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இருக்காது. அப்போ ஸ்பாட் என்ன இருக்குதோ, எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் க்ளோஸ் ஆகும், அந்த மந்த்து கான்ட்ராக்ட். புரியுதுங்களா? கிளியரா கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே சார். ஓகே. கிளியருங்களா? கிளியரிங் சார். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபியூச்சர் அண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது. ரைட்டா? இப்போ ஃபியூச்சருக்கு வாங்க. இப்போ ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபியூச்சர் வாங்குறீங்க. இப்போ ஃபியூச்சரை வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து வாங்கி வச்சுருக்கீங்க, ஃபியூச்சர் வந்து பை பண்ணிக்கிறீங்க. பை பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போகும்போது 24,300லேருந்து 24,400 வந்து போகும்போது, மேலே போகும்போது என்ன பண்ணுறீங்க, பை பண்ணிவிட்டு செல் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக? செல் பண்ணும்போது 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து வரும். இதுவே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு அப்புறமா இதுவே கீழே வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் 100 பாயிண்ட் வந்து பை பண்ணுறீங்க. பை பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பை பண்ணிவிட்டு செல் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது ஒன்று. மொத்தமாக வந்து 2 டைப் ஆஃப் ட்ரேட் வந்து நடக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில். பட் இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, இதுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் ஃபியூச்சர் வந்து பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ வாட் எவர் இட் இஸ், இதுக்கு வந்து மார்ஜின் வந்து மினிமம் வந்து இவ்வளோ தேவைப்படும். ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ மார்ஜின் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அப்படி ப்ரிடிக்ட் பண்ணும்போது உங்ககிட்ட 1.5 லேக்ஸ் வந்து இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து மேலே போகும். பட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து தேடுவீங்க. அப்படி தேடப்படும்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். இதுதான் ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு, காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர் பண்ணுவீங்க, அது வந்து ஃபியூச்சர். ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னும்போது அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனும் கீழே இறங்கும்போது புட் ஆப்ஷனும் வாங்குவீங்க அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். இதுதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னா என்ன புரியுதுங்களா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னா என்ன புரிஞ்சுங்களா? ஃபியூச்சர்னா என்ன? ஃபியூச்சர்னா என்ன? நிஃப்டி இண்டெக்ஸ் பை பண்றது ஃபியூச்சர். நிஃப்டி இண்டெக்ஸ் தான் பை பண்ண முடியாதே. அது நிஃப்டி இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து பை பண்ண முடியாது. அதுக்கு பதிலா தான் நம்ம எதை பை பண்ண முடியும்? அதுக்கு பதிலா தான் ஃபியூச்சர் பை பண்ணிக்கிறோம். ஆமாம், இண்டெக்ஸை பை பண்ணவே முடியாது. நம்ம அதுக்கு பதிலாக தான்
நம்ம என்ன பண்ணுறோம், கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து Future. கிரியேட் ஆகுது. எவ்ரி 3 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நம்ம கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்டும் வாங்கிக்கலாம் ஃபியூச்சரை, நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்டும் வாங்கிக்கலாம், அடுத்த மாதம் கான்ட்ராக்ட்டும் வாங்கிக்கலாம். எவ்ரி 3 மந்த்ஸுக்கான கான்ட்ராக்ட்டும் வந்து இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு, இல்லை நம்ம பை பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்ஜின் தேவைப்படும். இல்லை ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகும்போது செல் பண்ணிவிட்டு அங்கேருந்து பை பண்ண வரும். அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. பை பண்ணியும் செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு மார்ஜின் அப்படிங்கிறது மினிமம் 1.5 lakh. வந்து 1.5 1.75 வந்து தேவைப்படும். ஸோ அப்போ அந்த மார்ஜின் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபியூச்சரை வந்து பை பண்ணியோ அல்லது செல் பண்ணியோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து பண்ணிப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ மார்ஜின் வந்து உங்ககிட்ட இல்லை, உங்கள் கேபிட்டல் வந்து அவ்வளோ இல்லை. ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு 15,000 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கு ஆனாலும் மார்க்கெட் மேலே போகுது, நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக கணிக்கிறேன் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 15,000 ரூபாய் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்கள் 15,000 ரூபாய் வச்சுருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் லாஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை லாஸ் பண்ண வைக்கிறதுக்குன்னு இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் ஏன் வாங்குகிறோம்? மார்க்கெட் மேலே போகுது, மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் ஆப்ஷன் வாங்குகிறோம். இப்போ மார்க்கெட் அதுவே கீழே வருது அப்படின்னா புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனை வாங்குவோம். கரெக்டா? இப்போ நம்ம, நான் டு பி ஓப்பனாக வந்து கேட்குறேன், நம்ம ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறோமா இல்லை ஆப்ஷன்ஸ் பண்ணுறோமா? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணுறோம். ஏன் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணக்கூடாது? ஃபியூச்சரில் அமௌண்ட்டு காசு ஜாஸ்தி. இல்லை. கரெக்டா? ஆமாம். நம்மகிட்ட வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. ரைட்டா? அந்த எஸ் ஃபியூச்சர் ப்ரோ. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நான் ஓப்பனாக கேட்குறேன். இப்போ உங்ககிட்ட வந்து 1.5 லட்ச ரூபாய் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஏன்னா இதில் லாட் சைஸ் அவ்வளோதான். ஒரு லாட் வந்து எவ்வளோ வரும்? 1.5 லட்சம். இல்லை, ஒரு லாட் வந்து குவான்டிட்டி 65. 65. நீங்கள் அதே ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டாலும் 65. 65. அதே 65 குவான்டிட்டி தான். கரெக்டா? ஆமாம். இப்போ அதுவே 1.5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு லாட் எடுத்து நீங்கள் இதிலே வந்து ப்ராஃபிட்டோ அல்லது இதிலே வந்து செல் பண்ணியோ பை பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போடலாம்ல. பட் இருந்தாலுமே உங்ககிட்ட வந்து 1.5 லட்ச ரூபாய் இல்லை 10 லட்ச ரூபாய் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பையிங் தான் பண்ணுறீங்க. எதனால? என்ன ரீசன்? லாட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கு. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஒன்று, லாட் அதிகமாக போடலாம், டிசிப்ளின் வந்து, அதாவது பேராசை, கிரீடு, பேராசை. இன்றைக்கே பணக்காரனாயிடணும், விட்டதை இன்றைக்கே பிடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. காசு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. உங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு உங்களை எல்லாத்தையும் ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன். ஓகேவா? ஒரு நாள் கூட்டின்னு போகிறேன். பட் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்து ஸ்டாண்டர்டு ஜப்பர் பாய் பிரியாணி, ஓகேவா, கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போயிட்டு ஆளுக்கு எத்தனை பிரியாணி சாப்பிட முடியும்? ஒருத்தரால் எவ்வளோ பிரியாணி சாப்பிட முடியும்? என்னால் என் என்னோட கெப்பாசிட்டிக்கு நான் வந்து ஒரு பிரியாணி சாப்பிடுவேன். அதோட ஒரு கொஞ்சம் லைட்டாக அடிஷ்னலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்களா? இல்லை மிஞ்சி போனால் ஒரு 2 பிரியாணி சாப்பிடுவீங்களா? 1 சாப்பிடலாம், 1.5 சாப்பிடலாம். ஒரு சிலர் 2 சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் வந்து 1.5 சாப்பிடுவீங்க. ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. இல்லை நீங்கள் வந்து 5 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன் சாப்பாடு மட்டும் அவ்வளோ கொடுத்தா உங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது?
எல்லாரும் இப்போ பிரியாணின்னா எல்லாருக்குமே விருப்பம் தானே, பிடிக்கும் தானே, எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. யாருக்கு பிடிக்காது இந்த இடத்துல பிரியாணி? எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் பிடிச்சது தானே. ஏன் ஒண்ணுக்கு 5 சாப்பிடுங்க. இப்ப வயிறு நம்பிருச்சாச்சுங்க. வயிறு நம்பிருச்சு. ஒண்ணு சாப்பிட்டாவே வயிறு நம்பிரும். புரியுதுங்களா? ஆமா. அப்போ சாப்பாடுன்னும் போது மட்டும் ஒரு அளவு அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லைங்க ப்ரோ லைஃப்ல. அதுக்கு ஆமா. மேல சாப்பிட்டோம்னா என்னதான் இருந்தாலும் திகட்டிடும். புரியுதுங்களா? திகட்டுதுன்றத விட உள்ள போகாது. பட் ஆனா அந்த காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா, மணி மைண்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அந்த பிரியாணி அண்டா ரொப்ப உங்களுக்கு பணத்தை கொட்டி வச்சா கூட அது உங்களுக்கு பத்தாது. வாஸ்தவம் தானே? கண்டிப்பா, கண்டிப்பா. என்னைக்காச்சும் வந்து உங்களுக்கு காசு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நீங்க கூலி நீங்க அ என்னைக்காச்சும் எக்ஸாம்பிள் ம் அ என்ன வேலை சொல்லலாம்? சரி நான் ஒரு பிரியாணி மாஸ்டர்ன்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து அதே பிரியாணி வந்து செய்றேன். ஒரு 25 கேஜியோ இல்ல ஒரு 50 கேஜி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு லேபர் காஸ்ட் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ எனக்கு எவ்வளோ குடுப்பாங்கன்னு தெரியல. நான் ஒரு ரூ. 1000 தோராயமா வச்சுக்கிறேன். நான் 50 கேஜி பிரியாணி ஒரு அண்டா ரொப்பா சம்பாரிச்சேன்னா, ஹோட்டல் ஓனர் எவ்வளோ சம்பாரிப்பான்? ஆனா எனக்கு குடுக்குற கூலி எவ்வளோ? ரூ. 1000 ரூ. 1000 1000 குடுப்பான். ஓகேங்களா? நான் 2 குண்டா உடைச்சேன்னா, எனக்கு ரூ. 2000 குடுப்பான். அதுவும் ரூ. 2000 குடுக்க மாட்டான். ரூ. 1500 தான் குடுப்பான். ஒரு குண்டா வடிச்சா ரூ. 1000 இன்னொரு குண்டா வடிச்சேன்னா ரூ. 500 குடுப்பான். ரூ. 1500 தான் குடுப்பான். ஆனா, இந்த இடத்துல நான் அதுவே நான் அந்த பிரியாணி செய்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த இடத்துல. வெங்காயம் வெட்டணும், சிக்கன் கொண்டு வரணும், அடுப்ப பத்த வைக்கணும். ஆ நல்லா அதெல்லாம் இங்க எவ்வளோ அது பிரியாணி செய்றவனுங்களுக்கு தான் தெரியும். நான் அது செஞ்சு பார்த்ததில்ல. ஆனா பார்த்துருக்கிறேன் நான். ஓகேவா? அப்போ செய்யும்போது அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த ரூ. 1500 சம்பாரிக்கிறதுக்கு ரூ. 1000 சம்பாரிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஆனா இங்க வந்து அனாமத்தா ஒரு ஒரு 10, 15 நிமிஷத்துல வந்து ஒரு ரூ. 1000 வருது அப்படின்னா, நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அதான் ஏன்? என்ன ரீசன்? நோகாம நோம்பு கும்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு எகத்தாளமா? இல்ல மன தைரியமா? இல்ல ஒரு திமிர்த்தனமா? அ இல்ல வேற என்ன கொழுப்பா? வேற என்ன அது? சொல்லுங்க. நான் எவ்வளோ கிளாஸ் எடுத்துட்டேன். எவ்வளோ பண்ணிட்டேன். எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ சொல்லிட்டேன். இப்படிதான் இருங்க. இதுதான் டிசிப்ளினு. இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பண்ணா தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலயும் திமிரு எடுத்து நம்ம பண்ணோம்னா, ஐய்யய்யோ! சுடுதே, சுடுதே அப்படின்னா, ஒண்ணு சுட்டா அந்த சூட தாங்கணும். தாங்க முடியலைனாக்க வுட்டுட்டு ஓடிறணும். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இனிமேல் லாஸ் வந்து என்னால தாங்க முடியாது. அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, இதோட வுட்டுட்டு ஓடிருங்க. இல்ல, என்னால வந்து பண்ண முடியும். டிசிப்ளினா பார்க்குறேன். நான் டிசிப்ளினா ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, அந்த சூட தாங்கி நிக்கணும். எனக்கு இவ்வளோ வந்தா போதும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் கேப்பிட்டலு. இதுலருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து மேற்கொண்டு மேல வரேன். அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா மட்டும் கூட இருங்க. ஒரு நல்ல கேப்பிட்டலோட வாங்க. நல்ல கேப்பிட்டல் வச்சுட்டு பண்ணுங்க. அத வச்சுட்டு பண்ணி மேல வர்றத வாங்க. ஸோ அத விட்டுக்கிட்டு, நீங்க பழைய லாஸஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, விட்டத புடிக்கணும், விட்டத புடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரட்டுனீங்கன்னா, இருக்கிறதையும் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? வேற வழியே இல்ல. வந்துட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க. ஒண்ணு இங்கேயே வுட்டுட்டு போற மாரி இருந்தா வுட்டுட்டு போயிருங்க. இல்ல இதுலருந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, ஒரு நல்ல கேப்பிட்டலோட இருங்க. டிசிப்ளினா பண்ணுங்க. 20% மேல கேப்பிட்டல் யுட்டிலைஸ் பண்ணாதீங்க.
1 ஆர் 2 லாட் போடுங்க. எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் 2 இயர்ஸ் 1 ஆர் 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இதில் வந்து ஹரிபரி அப்படிங்கிறது பண்ணுறது சான்ஸே கிடையாது. இன்றைக்கே பிடிக்கணும், இன்றைக்கே விரட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் மார்க்கெட்டோட மல்லு கட்டாதீங்க. ஆனால் மார்க்கெட்டோட மல்லு கட்டி ஜெயித்தவன் இது வரைக்கும் சரித்திரத்தில் ஜெயித்தவன் எவனுமே கிடையாது. மார்க்கெட்டோட மல்லு கட்டாதீங்க எப்பவுமே. இது வந்து டிவி ஷோ கிடையாது. லைக் கோபிநாத் நடத்துகிற மாதிரி நீயா நானா வாடா மோதி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ரியல் மார்க்கெட்டாக நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு மோதி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜெயிக்கிறது யார் அப்படின்னா மார்க்கெட் மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர நம்ம கடைசியில் என்ன சொல்கிறது, அது எங்கேயோ நடுத்தரில் கொண்டு போய் நிறுத்திடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு. ஸோ அப்போது ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து 15,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அதையும் லாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் லாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றனா நீங்கள் 10,000 15,000 வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாஸில் தான் கொண்டு போயிட்டு முடியும். மினிமம் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் இவ்வளோ இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணுங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்? 20%. 1 லேக்குக்கு வந்து 20% யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ், டார்கெட், ரிஸ்க் ரிவார்டு 1:3. ரிஸ்க் வந்து 10 பாயிண்ட் வச்சிங்கன்னா ரிவார்டு வந்து 30 பாயிண்டாச்சும் வைக்கணும். ஸோ அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து மந்த் எண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிஸ்க்கை வந்து அப்படியே 0 ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்துச்சுன்னா புக் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எப்படி மந்த் எண்ட் ப்ராஃபிட்டபுளாக கன்வே ஆகும்? ஆகுமா? இப்போ இன்றைக்கி வந்து 10 பாயிண்ட் புக் பண்ணிடுறீங்க, நாளைக்கும் 10 பாயிண்ட் புக் பண்ணிடுறீங்க, நாளான்னைக்கும் 10 பாயிண்ட் புக் பண்ணிடுறீங்க. பட் 4வது நாள் வந்து மொத்தமாக ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறது மொத்தமாக அப்படியே 0 ஆகி போச்சுனாக்கா அது எப்படி ப்ராஃபிட்டபுளாக கன்வே ஆகும்? ஆகுமா அது? அப்போ இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ராஃபிட்டபுளாக மொமெண்டம் வந்து பண்ண முடியும். நம்ம ஃபர்தராக ட்ரேடில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்று டிசிப்ளினு, ஒன்று ரிஸ்க் ரிவார்டு. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பிடிக்க முடியும். மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும். மெயின் கேபிட்டல் இருக்கணும். அந்த கேபிட்டல் இருந்தாலுமே அதில் 20% தான் எடுக்கணும். என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது, 15,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணவே பண்ணாதீங்கன்றீங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் ஆப்ஷன் அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இதோட விட்டுட்டு ஓடிடுங்க. பயப்படாமல் இருந்தீங்கன்னா மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா பயந்தீங்கன்னா இதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பயந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. பயத்தை விட்டு ஒழிச்சு நான் சொன்ன அந்த டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து விட்டதை பிடிக்கணும், ஐயோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிடுச்சு, அவனுக்கு கமிட்மெண்ட் மந்த்லி இஎம்ஐ வந்துடுச்சு, வாடகை வந்துடுச்சு, பைக் இஎம்ஐ வந்துடுச்சு, லோன் இஎம்ஐ வந்துடுச்சு, கடன் வாங்கி கட்டணும், அவனுக்கு வட்டியை கட்டணும், இவனுக்கு வட்டியை கட்டணும். ஸோ இருக்கிற கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. இருக்கிறத டெவலப் பண்ண பாருங்க. ஒரு நாளில் ஒரு நாள் மீண்டு வந்துடலாம். ஆனால் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கிறதும் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் நிறைய அனுபவப்பட்டேன்.
புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஸோ இப்போ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இதை வந்து பார்த்துடலாமா? ஃபியூச்சரை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம நிறைய வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட நல்லாவே ஷேர் பண்ணியிருப்பேன். ஹோப் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் கரெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் அடித்து சொல்லுவேன், நீங்கள் 100% ட்ரேடிங்க்கு வந்து ஃபிட்டே கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஃபிட்டே கிடையாது. உங்களால் இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு வந்து மைண்ட் ப்ரெஷர்டாக இருக்குது, ரொம்ப ஜீரோ ஹீரோ பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ஜீரோ ஹீரோ பண்ணி நான் எப்படியாச்சும் மேலே வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்பவுமே ஜீரோ தான் ஆகும். வரவே வராது. ஏன்னா நமக்கு ஒரு வாரம் டைம் வேல்யூ இருக்கும்போதே ஒன்றும் பண்ண முடியல. கடைசி நேரம் ஒரு ½ அன் ஹவர் தான் டைம் இருக்குது. அந்த ½ அன் ஹவரில் வந்து நம்ம என்னத்தை பண்ண முடியும்? ஸோ அப்போ ஜீரோ ஹீரோ அப்படிங்கிறது நம்ம கான்செப்டில் கிடையவே கிடையாது. மினிமம் எடுத்தால் ஸ்கேல்பிங். ஒரு நாளைக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் ஒரு பிரியாணி மாஸ்டராக இருக்கிறேன், நான் ஒரு குண்டா பிரியாணி வடிச்சேன்னா எனக்கு 1000 ரூபாய் கூலி கிடைக்கும் அப்படின்னா, நான் 1,00,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2,000 ரூபாய் வந்துச்சுன்னா போதும், நான் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் போயிட்டு நாள் கணக்காக போயிட்டு அங்கே வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு அடுப்படியில் வந்து உக்காந்துட்டு பிரியாணி வடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் வந்துச்சுன்னா, பர் டே வந்துச்சுன்னா போதும். மாதம் எவ்வளோ ஆச்சு? எனக்கு 40,000 ரூபாய் ஆச்சு. போதும். ஸோ இந்த மைண்ட் செட்டில் பண்ணாவே போதும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணால் எந்த ஸ்ட்ராட்டஜியாலும் கொடுக்க முடியாது. யாருமே அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டில் ஒருத்தனோட லாஸ் அப்படிங்கிறது தான் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டாக வந்து போகும் அப்படிங்கிறது. இப்போது நான் ஃப்யூச்சரை வந்து பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவான்? செல் பண்ணுவான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 100 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவான். கரெக்டா? அதுவே வந்து இந்த இடத்துல கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுவான். செல் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து செல் பண்ணவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? 100 ரூபா. 100. லாஸ். அப்போது இவன் செல் பண்ணாலும், ஏன்னா மார்க்கெட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் பையர் இருந்தால் இன்னொருத்தன் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு வந்து 100 பாயிண்ட் ப்ராஃபிட் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பான்ல, அப்போ அவனுக்கு எத்தனை பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும்? அவனுக்கு 100 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும். அப்போது இவனுக்கு லாஸ், செல்லருக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது தான் யாருக்கு வந்து ப்ராஃபிட்டாக போகுது? பையர் ப்ராஃபிட்டாக போகுது. அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லும் அவ்வளோதான். இந்த இடத்துல கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன்ஸ், இப்போ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் பை பண்ணி செல் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது 2. ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. கரெக்டா? கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஏடிஎம் காலு, ஏடிஎம் புட்டு 2 இருக்குது. அப்போது இந்த ஏடிஎம் கால் ஆப்ஷனில் எவ்வளோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது? 104. இது வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன். புரியுதுங்களா? இந்த கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு யார் வந்து கான்ட்ராக்டை வந்து பில்ட் பண்ணுவா? செல்லர் வந்து கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணுவா. அதுக்கப்புறமா தான்
பையர் அப்படிங்கிறது ஒருத்தன் உள்ளே வர முடியும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பையர். ரைட்டா? இப்போ இவன் வந்து 24,300 கால் ஆப்ஷன் ரூ. 104 இருக்கு. அப்போ ரூ. 104 24,300 ப்ளஸ் 104 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 304 404 404 4 இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ செல்லருக்கு வந்து இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் கால் செல்லர்ஸ்க்கு. கரெக்டா? அப்போ கால் செல்லர்ஸ் அப்படின்போது ரூ. 104 செல் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே போச்சுன்னா லாஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்படின்னா, அப்போ கால் பையர் அப்படிங்கிறது அவனும் ரூ. 104 வாங்கியிருக்கிறான்னு எடுத்துக்கோங்க. அப்போ இவனுக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி எதுக்கு மேலே போச்சுன்னா அவனுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும். 404 அதே ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஒரு லைக் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் R1 அப்படிங்கிறது. ஏடிஎம் கால் பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் கால் செல்லர்ஸ் அண்டு கால் பையர். புட் செல்லர் இல்லை, கால் பையர். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் கால் செல்லர் அண்டு கால் பையர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தன் விட்டு கொடுக்கணும், ஒருத்தன் லாஸ் பண்ணணும். ஒருத்தன் லாஸ் பண்ணாதான் ஒருத்தன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குறான் R1ல மேலே போயிருக்கு. மார்க்கெட் மேலே இருக்கு, கேப் அப்பு, ஸ்லைட் கேப் அப்பு, அப்படியே ஒரு கன்சால்டேஷன் போட்டு அப்படியே மேலே போயிருக்குது. நீங்கள் போயிட்டு சஸ்டைன் ஆகலை. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க? செல்லர். ஆனால் அவங்க கால் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 136 ரூ. 32 ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க, ப்ளஸில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வரைக்கும் டைம் இருக்குது. அன்டில் வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் லாஸ் தான். எப்போ இவங்களுக்கு மேலே வந்து எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரிக்கு மேலே வந்து கிராஸ் ஆகுதோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே, ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஷார்ட் கவரிங் க்ளோசிங் வந்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுன்னா தான் அவங்க லாஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல R1க்கு மேலே சஸ்டைன் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல கால் பையர் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமா? இது வந்து டெம்பரவரி ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி க்ளோசிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மிங் டியூஸ்டே எக்ஸ்பைரி வந்து இதே இடத்துல க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இதே ப்ரீமியத்தில் வந்து க்ளோஸ் ஆகுமா? எவ்வளோ க்ளோஸ் ஆகும்? 69 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகும். ஆனால் இப்போ க்ளோசிங் எவ்வளோ இருக்குது? 136 வந்து க்ளோஸ் இருக்குது. ஆனால் இதில் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைம் வேல்யூ எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி டிகே ஆயிரும். டிகே ஆயிடுச்சு அப்படின்னா இதில் டைம் வேல்யூ 0 ஆகி போகும், இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 104 ப்ரீவியஸ் க்ளோஸு அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே நமக்கு ஸ்பாட் க்ளோசிங் ஆகணுமா இல்லை வீக்லி ஃபியூச்சர் வந்து இருக்கணுமா? வீக்லி ஃபியூச்சர். ஏன் வீக்லி ஃபியூச்சர் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம்? அதில் தான் ட்ரேட் பண்ணுறேன். எதில்? ஃபியூச்சர் ஆப்ஷன்ல. ஆப்ஷன்ஸில் பிரேக் ஈவன் பாயிண்ட் அதுக்கு மேலே தாங்க. ஆக்சுவலி ஏன் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறது வீக்லி ஃபியூச்சர். நம்ம ட்ரேட் பண்ணுறது எதில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்போ வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது வீக்லி ஃபியூச்சர் தான் நம்ம வந்து பார்க்கணும், மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது. இதுவே நீங்கள் வந்து மந்த்லியில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம். பட் நம்ம இங்கே வீக்லியில் பார்க்கறதுனால, வீக்லி ட்ரேட் பண்ணுறதுனால வீக்லி ஃபியூச்சர் பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வீக்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து இங்கே இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுறானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது கீழே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இங்கே என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் கால் செல்லர்ஸ் வந்து லாஸை வந்து புக் பண்ணுவாங்க. இது கீழே இருக்கிற வரைக்கும் கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். பட் கால் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இது டெம்பரவரி ப்ராஃபிட் மட்டுமே.
பட் இதுவே எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு மீதி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்களா? இப்போ இவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னாக்கா R1க்கு மேலே சஸ்டைன் ஆகணும். புரியுதுங்களா? ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேவா? அப்போ இங்கே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது F&O ஆகட்டும், ஃபியூச்சர் ட்ரேடிங் ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், அது என்ன இதாக இருந்துட்டா இதுவாக இருந்துட்டு இருக்கட்டும். இங்கே மார்க்கெட் அப்படிங்கிறது ஒருத்தனோட காசை பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கறது தான். இது வந்து உண்மை. ஒருத்தங்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கறது, அது பையராக இருக்கட்டும் இல்லை செல்லராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஒருத்தன் லாஸ் பண்ணால் இன்னொருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் எழுதப்பட்ட விதி. இதில் வந்து சும்மா அடுத்தவங்க காசை வந்து இன்னொருத்தன் வந்து சாப்பிட்றான் அப்படிங்கிறது ஒரு வயிற்று பழப்பெல்லாம் இல்லை. இங்கே நாலேஜ் இருக்கிறவன் காசு சம்பாதிக்கிறான், ஸ்மார்ட்டாக இருக்கிறவன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மட்டும் இங்கே என்ன நிற்கவா போகுது? நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ இங்கே எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, சாப்பிடும்போது தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்டாலும் டைரெக்டாக அதுவும் வயிற்றுக்கு தான் போகுது, வாய் வழியா. அதே இன்னொருத்தன் வந்து அப்படியே சுற்றி வளைச்சி சொல்லி கொடுப்பான், அதுவும் வந்து சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே தான் போகுது. புரியுதுங்களா? எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே தான் போகுது. அது சுற்றி வளைச்சி சாப்பிட்றது என்ன, அதை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டு போயிடலாமே அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டுங்க ப்ரோ. அப்போது இது ஸ்மார்ட்டாக டிசைட் பண்ணுறது தான். ஒருத்தன் லாஸ் பண்ணால் ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும். ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஒருத்தன் லாஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து எழுதப்பட்ட விதி தான் ஷேர் மார்க்கெட்டில். அப்போது இங்கே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவன் மட்டும்தான் இங்கே காசு பண்ண முடியும். உங்களால் யோசிக்கிற திறமை இல்லை அப்படின்னா என்னால் இந்த கணக்கை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கூட விட்டுருங்க, பரவாயில்ல. இதுக்கு மேலேயும் போட்டு பர்டன் பண்ணிக்காதீங்க. உங்களை போட்டு நீங்கள் வந்து ஐயோ போச்சே, இதுக்கு முன்னாடி போச்சு, அதை என்ன விட்டதை பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. விரட்டாதீங்க, மார்க்கெட்டை வந்து விரட்டாதீங்க, விரட்டி பிடிக்காதீங்க. அங்கே வந்து போயிட்டு அவனை மார்க்கெட்டை வந்து விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளிக்காதீங்க. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இது கால் ஆப்ஷன் வந்து புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் புட் ஆப்ஷனும். இப்போது நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா, ஏடிஎம் புட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி வாங்குகிறோம்? புட் ஆப்ஷன் எதுக்காக வாங்குவோம்? நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏடிஎம் புட் ஆப்ஷனை வந்து வாங்குவோம். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கால் ஆப்ஷனும் வாங்குவோம். கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி சொன்னேன்னா, அப்போ இந்த கால் ஆப்ஷனில் வந்து செல்லர்ஸ் ஒருத்தன் இருப்பான். செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் பையர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறதே செல்லர் மட்டும்தான். அவன் இருந்தால் மட்டும்தான் பையரால் ஒரு கான்ட்ராக்டை ஏடிஎம் கால் ஆப்ஷனை வந்து வாங்க முடியும். ஏடிஎம் கால் செல்லர் இருந்தால் மட்டும்தான் ஏடிஎம் கால் பையர் வந்து வாங்க முடியும். அப்போது அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகுற கண்டிஷனில் 24,300க்கு பிலோ சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர், அப்போ அது கீழே இருக்கும்போது மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவோம். அப்போ புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 115 ரூபா வந்து இருக்குது. கரெக்டா? 115 ரூபா வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் 115 ரூபா ப்ரீமியம் இந்த இடத்துல
புட் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பானா? ஆமா. இப்போ இவன் 115 ரூபாய்க்கு செல் பண்ணா மட்டும்தானே நம்ம வந்து பை பண்ண முடியும். செல் பண்ணா மட்டும்தானே பை பண்ண முடியும். இல்ல டைரக்டா ஆமாங்க நம்ம குரு. வந்து பை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ரீட்டைலர். நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சோப்பு, சீப்பு, ஷாம்பு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு மளிகை கடைக்காரன் வித்தா மட்டும்தானே உங்களால வாங்க முடியும். இல்ல ஆமா. டைரக்ட்டா நீங்க போயிட்டு ஒரு சோப் வேணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு டைரக்ட்டா ஃபேக்டரியில போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா? செலவு வராது. இல்லைங்க. பண்ணிட்டு போயிட்டு. ஏதாச்சும் ஒரு மளிகை கடையில போயிட்டு தானே வாங்கிட்டு வர முடியும். அவன் கடை க்ளோஸ் ஆமாங்க. ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு தான் வரும். நாளைக்கு தான் வாங்கணும். அப்போ அங்க செல்லர், ஷாப்கீப்பர் அவன் தானே செல் பண்ணா மட்டும்தானே உங்களால வாங்க முடியும். அவனே இல்ல அப்படின்னும்போது என்ன பண்ண முடியும்? திரும்பி வந்துருவாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அங்க கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்றது யாரு அப்படின்னா, செல்லர் செல்லர். அப்படிங்கிறது தான் கிரியேட் பண்றான். அவன் செல் பண்ணா மட்டும்தான் உங்களால வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து எழுதப்பட்ட விதி மார்க்கெட்ல. இதுவும் ஒரு எழுதப்பட்ட விதி தான். ஏன்னா இங்க வந்து நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் செல்லர் இருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பையர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க போட்ட உடனே ப்ரோ நான் வாங்கின உடனே பை ஆர்டர் பிளேஸ் ஆயிடுதே ப்ரோ அது எப்படி அப்படி? சரி நீங்க அவன் வாங்கினவன் விற்குவான், விற்கிறவன் வாங்குவான், வாங்குறவன் விற்கவான், இப்படி ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பை செல் பை செல் பை செல் செல் பை பை செல் இந்த மாதிரி நடக்குதோ, ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டாக வந்து கிரியேட் ஆகும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ஞாபகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் நம்பர் ஆஃப் ட்ரேடிங், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக நடக்குதோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் கான்ட்ராக்டாக வந்து கிரியேட் ஆகுறது. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா, இதை வச்சு கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னா இதுதான் எப்படி கிரியேட் ஆகுது, அது சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு 100% ப்ராஃபிட் பண்ண முடியுமானா இம்பாசிபிள். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு, நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், நம்பர் ஆஃப் பையர். ஸோ இவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ஏடிஎம் காலோ அல்லது ஏடிஎம் புட்டோ அது எவ்வளோ நம்பர் ஆஃப் பை செல் நடக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஆக்டிவாக இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அந்த புட் ஆப்ஷனோ அல்லது கால் ஆப்ஷனோ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன்ஸில் நமக்கு வந்து ஷோ பண்ணுறது தான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் வால்யூம் அப்படின்னு. ஓகே. ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது பார்ட் ஆஃப் அதர் சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். இப்போது மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் 115 ரூபா இருக்குது. அந்த 115 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. அதுவே வந்து நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து பை வாங்கி. 115 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்போது எனக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் பட்சத்தில் எனக்கு எதுக்கு கீழே போனால் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி எனக்கு ப்ராஃபிட்டபுளாக கன்வே ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது 24,300 புட் ஆப் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? 115. 115. அப்போது 24,185 இதுக்கு கீழே வரணும். இதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கும். கரெக்டா? அப்போ இது ஏன் சப்போர்ட் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இப்போ நான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணிட்டேன். கரெக்டா? இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டும்தான் என்னால் ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆமாம் தானே? ஆமா. இப்போ இது கீழே போனால் மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட். இப்போ சப்போஸ் இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட். சப்போஸ் இங்கே 24,300 க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஜீரோ ஆகி போகும். இந்த 115 ரூபா அப்படிங்கிறது ஜீரோ ஆகிடும்.
அப்போ இந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இந்த லெவலை வந்து கீழே உடச்சி கீழே வரணும். வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் பண்ணா நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு யாருக்கு லாஸ் ஆகும்? செல்லர் செல்லருக்கு வந்து லாஸ் லாஸ் ஆகும். சப்போஸ் நான் வந்து லாஸ் பண்ணுறேன், எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி 24,300 இல்லாட்டி 400 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த 115 ரூபா அப்படிங்கிறது என்ன ஆகும்? ஜீரோ ஆகும். அப்போ யாருக்கு லாஸ் ஆகும்? பையர் பையருக்கு வந்து லாஸ் ஆகும். அப்போ எனக்கு லாஸ் ஆச்சுன்னா செல்லர் ப்ராஃபிட். செல்லருக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல வந்து கிளியராக புரியுதுங்களா? யார் இப்போ ஒருத்தரோட லாஸ் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து போகுது அப்படிங்கிறது கிளியராக புரியுதுங்களா? அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,185. இது வந்து காஸ்ட் டு காஸ்ட் ஃபார் புட் பையருக்கு. அப்போ செல்லரை வந்து செல் பண்ணியிருக்கிறவனுக்கும் இதுவும் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டு தான் இருக்கும். அப்போ இது வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் மார்க்கெட்டு இன்ட்ராடேல. எது ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஸ்பாட்டு கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். ஏன்னா இன்ட்ராடேல கண்டிப்பாக ஒருத்தன் லாஸ் பண்ணணும், ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணணும். இது வந்து எழுதப்பட்ட விதி. இப்போது நேற்று எடுத்துக்கோங்க, நேற்று என்ன ஆச்சு? மேலே போயிருக்குது, R1 வரைக்கும் போயிருக்கான், 24,404. இங்கே மார்க்கெட்டு என்ன ஆயிருக்குது? R1 கீழே இருக்கானா மேலே இருக்கானா? இப்போ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகிருக்கிறாங்களா? செல்லர்ஸ் வந்து 104 அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸு 24,300. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24,404. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே சஸ்டைன் ஆயிருக்கா? இப்போ இந்த இடத்துல வந்து கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகிருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் ப்ராஃபிட்டபிளாக 32 பாயிண்ட் வந்து யார் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க? பையரு. ஆனால் இது டெம்பரவரி ப்ராஃபிட் தான். பட் இதுவே எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி இதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருந்தான்னா அவன் ப்ராஃபிட்டபிளாக இருப்பானா அப்படிங்கிறத யோசிப்பார். எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கும்? 369 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ 70 ருபீஸ் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலுமே இப்போ நம்ம வாங்கினது எவ்வளோ? 104 ரூபாய்க்கு வாங்கினது. அப்போது ரிமைனிங் 34 ரூபா அப்படிங்கிறது லாஸில் தான் இருப்பான் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி. இப்போ வேணால் டெம்பரவரியாக 32 ரூபா ப்ராஃபிட்லாம் இருப்பான். ஆனால் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி வந்துட்டா அவன் எங்கே க்ளோஸ் ஆகுறான்? சப்போஸ் 24,300 வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் இது வந்து ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இன்கேஸ் அது கீழே க்ளோஸ் ஆச்சுனாலும் ஜீரோ தான். அவனுக்கு அதுதான் லிமிட்டட் லாஸு பையருக்கு. புரியுதுங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சிந்தட்டிக் ஃபியூச்சர், டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னையோட செஷன் வந்து அவ்வளோதான். அடுத்தது வந்து நாளைக்கு செகண்ட் பார்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட் இல்லைன்னா அவ்வளோதான், இதோட வந்து முடிச்சுக்கலாம். நாளைய செஷனில் வந்து இந்த மந்த் குரூப் ஓபன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க ப்ரோ, பண்ணியாச்சு. அது லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்களா? அனுப்புகிறேன். ஓகே. எனக்கு டெலிகிராம் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. அனுப்புகிறேங்க. ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே. என்ன ப்ரோ டெலிகிராம்ல